சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களின் உயிருக்காக தன்னலம் கருதாமல் சேவையாற்றும் பத்மநாதன். மஇகா தேர்தல் தேர்ந்தெடுக்கப் போகும் 3 உதவித் தலைவர்கள் யார்? முடிவுகள் இன்றிரவு அறிவிப்பு. சுங்காய் பாக்காப் இடைத்தேர்தல் பக்காத்தானா பரிக்காத்தானா இன்றிரவு தெரியும். பாட்கல்லானில் ஆற்றின் மதகு பகுதியில் 50,000 லிட்டர் செம்பனை எண்ணெய் கசிவு. டிவேட் திட்டத்தினால் தேசிய வறுமை விகிதத்தை 2.5 விழுக்காடு குறைக்க முடியும், கூறுகிறார் ஜைட் ஹமீடி. இது ஜிபிஎஸ்ஸின் தவறு, சிரம்பானில் எதிர் திசையில் லோரியை ஓட்டிய ஆடவரின் கூற்று. சாலையை பயன்படுத்தும் மற்றவர்களின் உயிருக்கு மிரட்டல் ஏற்படுத்தும் பகுதிகளில் அது தொடர்பான எச்சரிக்கை அடையாளம் வைப்பது மற்றும் குழிகளை மூடுவது போன்ற தொண்டூழிய நடவடிக்கையில் ஈப்போவைச் சேர்ந்த பத்மநாதன் ஈடுபட்டு வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. முதலில் சாலைகளில் ஆபத்தை ஏற்படுத்தும் குழிகள் இருந்தால் அவற்றை கண்டறிந்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கை ஏற்படுத்தும் வகையில் உடனடியாக நடவடிக்கையில் அவர் ஈடுபடுகிறார். முகநூல் பக்கங்களில் சாலையில் ஆபத்தான இடங்கள் குறித்து எவரும் பதிவிட்டிருந்தால் பத்மநாதனும் ஈகாத்தான் சீலாத்துராஹிம் சகோதரத்துவ இயக்கத்தைச் சேர்ந்த சில தொண்டூழியர்களும் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று புகைப்படம் எடுத்து ஊராட்சி மன்றங்கள் அல்லது பொதுப்பணி அமைச்சருக்கு அனுப்பி வைக்கின்றனர். அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தவறினால் அந்த குழிகளை சுற்றி வெள்ளை வர்ணத்தை பூசி வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கைகளை வைப்போம் என பத்மநாதன் தெரிவித்தார். தன்னலம் கருதாமல் இந்த பணியை செய்வதற்கு நாடு முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட குழுவினரை கொண்டுள்ளோம் என அவர் கூறினார். தமது குழுவில் தற்போது 5 உறுப்பினர்கள் இருப்பதாகவும் பெரும்பாலும் இரவு நேரங்களில் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களில் இந்த பணிக்காக தங்கள் நேரத்தை ஒதுக்குவதாகவும் அவர் கூறினார். இன்று நண்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை மஇகாவின் 3 உதவித் தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள் மற்றும் மாநில மஇகா நிர்வாக குழுவுக்கான 10 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக தேர்தல் நடைபெறுகிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தேசிய தலைவராக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவராக டத்து ஸ்ரீ சரவணன் போட்டியின்றி முன்னதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டனர். இத்தேர்தலில் மிகவும் சூடு பிடித்துள்ள 3 உதவித் தலைவர்களுக்கான போட்டிக்கு டத்து முருகையா, டத்து மோகன், டத்து நெல்சன், டத்து அசோஜின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இத்தேர்தலில் ஏறக்குறைய 18,000 உறுப்பினர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நண்பகல் 1 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நாடு முழுவதிலும் 39 மண்டலங்களில் வாக்களிப்பு நடைபெறும். அதன் பின் மாலை மணி 5:30 முதல் வாக்குகள் எண்ணப்பட்டு இன்றிரவு முடிவுகள் அறிவிக்கப்படும் என மஇகாவின் தலைமைச் செயலாளர் டத்து ஆர்.டி. ராஜசேகரன் தெரிவித்திருக்கிறார். சொல்யூஷன்ஸ் வழங்கும் ஷேர் தி லவ் சித்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் நான்ஸ்கின். பினாங்கில் சுங்காய் பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 8 மணி முதல் சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று காலை 11 மணி வரை 24 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது. இன்று காலை 8 மணிக்கு 9 வாக்களிப்பு மையங்களில் உள்ள 65 வாக்குச்சாவடிகளில் வாக்களிப்பு தொடங்கியது. இந்த தொகுதியில் தகுதி பெற்ற 39,151 பேர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் கடப்பாட்டை கொண்டுள்ளனர். மாலை 6 மணி அளவில் வாக்குச்சாவடிகள் மூடப்படும். மேலும் மாலையில் மழை வரக்கூடும் என்பதால் சிரமத்தை தவிர்ப்பதற்கு விரைவில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும்படி வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது. இன்றிரவு 7 மணிக்கு மேல் ஜாவி டேவான் சிறுபகுண மண்டபத்தில் வாக்குகள் எண்ணப்படும். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹாராப்பான் வேட்பாளர் டாக்டர் ஜோஹாரி அரிஃபினுக்கும் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் அபிடின் இஸ்மாயிலுக்கும் இடையே நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. சுங்காய் பாக்காப் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நோர் ஜம்ரி கடந்த மே மாதம் 24ஆம் தேதி உடல் நலக் குறைவினால் மரணமடைந்ததை தொடர்ந்து இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
போர்ட் கில்லான் ஜலன்தாங்கியில் ஆற்றின் மதகு பகுதியில் 50,000 லிட்டர் செம்பனை எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதை ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை கண்டறிந்துள்ளது. சுத்திகரிக்கப்படாத செம்பனை எண்ணெய் கையிருப்பு பகுதியின் குழாயில் ஏற்பட்ட கசிவினால் அருகேயுள்ள ஆற்றில் செம்பனை எண்ணெய் கசிவு கலந்துவிட்டதாகவும் அதன் அடையாளத்தை சுங்காய் ஆவூர் ஆற்றில் காண முடிந்ததாகவும் ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறையின் இயக்குநர் நூர் அசீசா ஜாஃபர் தெரிவித்தார். செந்நிறம் மற்றும் மஞ்சள் நிறங்களை கொண்ட ஒரு வகை எண்ணெய் ஆற்றின் மதகு பகுதியில் காணப்பட்டதை தொடர்ந்து ஸ்லாங்கூர் சுற்றுச்சூழல் துறை அவசர புகாரை பெற்றுள்ளது. இன்று காலை 8 மணி முதல் சம்பந்தப்பட்ட இடத்தில் தூய்மைப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது விசாரணையின் மூலம் தெரியவந்ததாக நூர் அசீசா கூறினார். அதோடு மதகு பகுதியில் கசிவு தடுக்கப்பட்டுள்ளதால் கடல் நீர் பகுதியில் செம்பனை எண்ணெய் கலக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ள டிவெட் எனப்படும் தொழில்நுட்ப தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டம் தேசிய வறுமை விழுக்காட்டை 3.5 விழுக்காட்டிலிருந்து 2.5 விழுக்காடாக குறைக்க முடியும். டிவெட் திட்டம் மலேசியர்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்பை உருவாக்குவதோடு துரித பொருளாதார வளர்ச்சிக்கான ஆற்றலையும் அது கொண்டிருப்பதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜைட் அமீடி தெரிவித்திருக்கிறார். டிவேட் திட்டம் இளைஞர்களுக்கு 1 மில்லியனுக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்கியிருப்பதாக பாசிர் மாசில் மடானி வேலை வாய்ப்பு மற்றும் விளையாட்டு விழாவை தொடக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அஹமட் ஜைட் இதனை தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சாலையின் விதிமுறையை மீறி ஒரே திசையில் எதிர்த்தடத்தில் லோரியை ஓட்டிச் சென்ற 51 வினாடிகளை கொண்ட காணொளி வைரலாகியுள்ளது. சிரம்பான் 2இல் ஜலன் பெர்சியாரன் S2/3 சாலையில் நடந்த இந்த சம்பவம் குறித்த காணொளி இரவு மணி 7:40 அளவில் சமூக வலைதளத்தில் வைரலானதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது அட்டா செடின் தெரிவித்தார். நேற்று காலை மணி 11:39 அளவில் இச்சம்பவம் நடந்ததை தொடர்ந்து அந்த லாரி ஓட்டுநரை சிரம்பான் மாவட்ட போக்குவரத்து அமலாக்க மற்றும் குற்றவியல் பிரிவு அடையாளம் கண்டதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட 54 வயது லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு அந்த லாரியும் சிரம்பான் மாவட்ட போக்குவரத்து போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. சிரம்பான் வட்டாரத்திற்கு சரக்கை ஏற்றிச் சென்ற அந்த லாரி ஓட்டுநர் அந்த வழியில் தனது வாகனம் செல்ல முடியாது என்பதை உணரவில்லை. GPS எனப்படும் சாலை வழிகாட்டு முறையை பின்பற்றி சென்றதால் தாம் எதிர் திசைக்குள் நுழைந்து விட்டதாக கூறியுள்ளார். இச்சம்பவம் குறித்து 1987 ஆண்டின் போக்குவரத்து சட்டத்தின் 42வது விதி உட்பிரிவு 1 கீழ் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முகமது அட்டா தெரிவித்தார். Just watch me! Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.